ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் டியூட்டோரியலில் பப்ளிக் க்ளவுட் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு க்ளவுட் சிஸ்டம் வந்து பொதுமக்கள் ஜென்ரல் பப்ளிக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கோ அதுதான் பப்ளிக் க்ளவுட் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரலாக அதோட பிக்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பப்ளிக் க்ளவுட் மாடலோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து யூசர் ஏ, யூசர் பி, யூசர் சி, யூசர் டி 4 யூசர் இருக்காங்க. இது வந்து ஒரு பப்ளிக் க்ளவுட் மாடல். இந்த க்ளவுட் மாடலுக்குள்ள அப்ளிகேஷன் சர்வீசஸ் இருக்குது. இந்த ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ எடிட்டர், வீடியோ பிளேயர், பிக் எடிட்டர், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடாக, அதுக்கடுத்து மெசேஜிங் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ், இந்த மாதிரி பலவிதமான சர்வீசஸை பப்ளிக் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஏ வந்து கம்ப்யூட்டிங் சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், மெசேஜ் சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் பி வந்து கம்ப்யூட்டிங் சர்வீஸ், மெசேஜ் சர்வீஸ், அப்ளிகேஷன் சர்வீஸ் யார் வேணால் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாது. இதுதான் ஒரு பேசிக் மாடல் ஆஃப் பப்ளிக் க்ளவுட் மாடலோட இதுதான் ஒரு பேசிக் மாடல். இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா பப்ளிக் பீப்புள் வந்து சேம் ரிசோர்ஸஸை லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்ட்டை ஷேர் பண்ணுறனால இது வந்து இன்எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகுது. அதுக்கடுத்து ரிலையபிலிட்டி. இந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிக் க்ளவுட் மாடல் வந்து ரொம்ப ரிலையபிள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து ஒவ்வொரு ரிசோர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதனால ஏதாவது ரிசோர்ஸ் வந்து ஃபெயில் ஆச்சுனாவோ இல்லை ஃபெயில் ஆனாவோ அவங்க உடனே அதை சரி பண்ணுறதுக்கும் வழி வச்சுருப்பாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டின்றது எது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுட் மாடலை ப்ரைவேட் க்ளவுட் மாடலோட இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. அதனால அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் பட தேவையில்லை, ஈஸி. அதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ். அதாவது லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ், இந்த இடத்துல தான் வந்து பப்ளிக் க்ளவுடை ஆக்சஸ் பண்ணணுன்றது இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலமாக அது உங்களுக்கு கிடைக்கும், வேறு என்ன ரிமோட் டெஸ்க்டாப் மூலமாக கிடைக்கும். அதனால லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதே மாதிரி இதுக்கு உண்டான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். லோ செக்யூரிட்டி. சின்ஸ் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பப்ளிக் இதை ஷேர் பண்ணிக்கிறனால இதுக்கு வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி லெவல் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கஸ்டமைசபிள். ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப பப்ளிக் க்ளவுட் மாடல் வந்து கொஞ்சம் லெஸ் கஸ்டமைசபிள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் டிஸ்க், ரேம் ஸ்பீட்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பப்ளிக் க்ளவுட் மாடல்ன்றது வேறு எதுவுமே கிடையாது. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டு, ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படாது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது. இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுறது கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.